எழுதணும்னு சொன்னா பேராசிரியர் சொல்லுவாரு, டேய் சிலப்பதிகாரம்னு சொன்னா நீ இளங்கோவடிகளே மாதிரி நிறுத்தலாம். பாரதி சொன்னா அர்ஜுன் சொன்னானே அப்படியே எட்டையவர் வீட்டெடுத்து சித்தப்பட்டு சொல்லும் பாரதி எடுத்து வீசுற மாதிரி நீங்க வீசுற தம்பி. உண்மை நெஞ்சில் பட்டதை நேர்மன வருத்தல் இந்த நேரம் போனாலும் பரவாயில்லை. இப்படி சொல்ல வருகிறேன் பாருங்கள். பாரதம் பாலே அடப்படுகிற காலத்திலே பாரதம் பாக்கள் எல்லாம் பிரதம். ஐயா இது ராமாயணத்தை சொல்ல வந்தீங்களே, ராமாயண தலைவரே கம்பராட்டாழ்வார் எது சொல்றாரு தெரியுமா? நான் சொல்ற வரி மொத்த வரி கம்பன் வெள்ளிபுத்தூர் தான். ஒரே ஒரு வரி கூட நான் சொல்ல மாட்டேன். வேற வரி எனக்கு தெரியாது, இன்னைக்கு வராது. நரசிங்கபுரத்தில் வந்திருக்கிற தமிழ் கொண்டார் தம்பிக்கு வாழ்த்துக்கள். காரப்பட்டிலே வந்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தமிழ் இந்த ராமம் இந்த பாரதம் பணத்திற்கு முதல் பாட்டு நீடாடி உலகத்து மலையாளோடு ஐந்தெஞ்சு நிலநிற்கவே வாடாத தவவாய்ப்பு முடியாது மாபாரதம் சொன்ன நாள் ஏழாக வடமேறு வெறுப்பாக அங்கூர் எடுத்தாடினர் கோடாக எழுதும் பிராணத்து பணிந்தென்று கூறுவாமர். இந்த பாட்டுக்கு யாருன்னா கூப்பிட்டு தமிழ் வாத்தியாரை கூப்பிட்டு, ஐயா நீடாடி உலகத்து மலைநாளோடு ஐந்தென்று நிலைநிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏழாக வடமேறு வெறுப்பாக லம்பூர் எடுத்தாடிதன் கோடாக எழுதும் பிரானை படித்தென்று கூறுவாங்களோ. விநாயகர் மருத்துவம் எவ்வளவு அற்புதமா பாடுறாரு. அடுத்து காசா இருப்பாரு. நாடாளுக்கு பொதியின் விசை வளர்கின்ற மதியே மன்னிய வேந்தர்களும் மடி வளர்ந்த மகளே காணாத தேனே கற்கண்டே நற்கனியே கண்ணே கண்மணியே அக்கள் குலம் சேர்ந்தேவி ஆனாத உட்கடலை அடித்தருள் மகனே அம்மே என் சீர் குடிதும் அழுதையார் கடிதே. முதல் பாட்டு சொல்றா பூதுவே கேட்கிற வழிய வெளிபுத்தூர் ஆழ்வார் சொன்னாரு. ஐயா ராமாயணம் ராமாய காவிய தலைவனே கம்பர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, வேத முதல் காரணம் ராமபுரான். வேத முதல் காரணம். இங்கே தர்மன வெளிபுத்தூரார் என்ன சொல்றார் தெரியுமா? வேதமும் நிகரிலா வேத நாயகன் கடவுளையே கட்டி போட்டது சகாதேவன். என்ன உற்றூர் நாடு கிழிச்சதாரு. பாட்டு சொல்றேன், எல்லாத்துக்கும் பாட்டு. பாட்டு இல்லாத நான் உரையுடைய சொல்லவே மாட்டேன். உரையுடைய பாட்டு சொன்னா எழுக்காது. அவன் சொல்லு பாரதி வெள்ளிபுத்தூரார் சொல்றான் பாருங்க. சகாதேவன் அவன் முதல் பாட்டு என்ன தெரியுமா? ஐயா ஐயா தூது போய் சொல்றான். பேர்படுத்த விஜயனுடன் உண்மை நடும் பிறவியும் கிரியானாகி வேறுபடுத்த விஜயனுடன் உண்மை நடும் பிறவியும் பிரியாதாகி கார்படுத்த சுயோதனுக்கு படையிலே அமர்ந்த படுத்த கோவை கார்படுத்த நிறத்தானை கைவிடுவார் பிற ஆடி கதைகின்றாரே கண்ணா உன்னை நான் வணங்குறேன்டா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு முதல் பாட்டு நீ போய் என்ன கேட்கணும் தெரியுமா? முந்தூரும் பனிக்கொடியோர் சென்றுழவர் முன்பில் தோறும் முந்தூரும் பனிக்கொடியோர் சென்று உழவர் முன்பில் தோறும் நந்தூரும் வரலாற்றில் திறம் வேண்டு நாடொன்று நல்கானாகி ஐந்து ஊர் வேண்டு அவை மறுத்தால் ஐந்து இல்லம் வேண்டு அதையும் மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்துரத்தின் மறுப்பு சித்த செங்கன்மாரே சொல்றான். ஒரே ஒரு பாட்டு. இதை அந்த சிலப்பதிகாரத்தை யாரோ ஒரு வெள்ளக்காரன் படிச்சுட்டு அடுத்தது அர்த்தம் வரும்னு சொன்னான். ஆனா ஐயா பாரதத்தில் மொழிபெயர்த்து நான் படிச்சிருந்தான்னா அர்த்தம் கோடி கொண்டு வரும்னு சொல்லுவோம். வெளிபுத்தூரார் 19 பேர் பாரதி எழுதுகிறாங்க. பெருந்தேவனால 3 பெருந்தேவனா, நல்லா பிள்ளைய 3 நல்லா பிள்ளை எல்லாரும் இருந்தாங்க. ஒரே கருத்து. என்ன சொல்றான் தெரியுமா? வைரம் என்னும் கடுந்த குப்பை மிக மூட்டி வளர்ச்சி உயர் வரைகால் என்ன செய்கிறமரில் வெகுடி பெற சேர இரு சிரத்தோறும் சென்று மாழ்வோம் கைரவமும் தாமரையும் கமல்பவன குரு
நாட்டில் கலந்து வாழ கண்ணா வைரமனும் கடுநெருப்பை முகமூட்டி ரெண்டு மோங்களும் ஒன்னா போனா கடுநெருப்பை முகமூட்டி வளர்த்தி உயர் வதைகாடு செய்கிறவரில் சண்டை வந்தா நாங்க 2 பேரும் செத்து விடுவோம். போகினருக்கு நாடே வேணும். புறவரையும் கிழந்தரையும் ஒன்று போர் சபை இது ஒன்று கூட்டா பொருந்துள்ளோம். புறவரை கிழந்தரை ஒன்று வேறு வென்று அவர்களுக்கு கடலாடை அவனியெல்லாம் வேண்டு எனக்கு தேவையா போகின்றேன் விடையை கொண்டு வேதனுக்கு ஊனமிலா அறவு எந்தோர் எப்படி பேசணும். அந்த பாட்டு எப்படி தெருப்புக்கு மாதிரி நாடகம் அடிக்கிற மாதிரி சொல்லணும். நீ அப்படி சொல்லணும்னா நீ பேசாதான் வார்த்தை. எங்க பாஜக ராஜேஸ்வரி பேராசிரியர் நந்தன் வந்து நிற்கிற போது எப்படி சொல்லணும், நீ விளங்கோ இருக்கணும். பாரதி சொன்னாரு அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லா சொன்னடா தம்பி பாருங்க. நெஞ்சார்ந்த பாராட்டுகள் நெஞ்சில் பட்டதை நேர்பட குறைத்து நீசமன்று மரக்குலமானார். ஐயா உங்களுக்கு என்ன நன்றி சொல்லணும் தெரியுமா? பேசுகிற போது ஈழத்தமிழர்களை நினைவுபடுத்துகிற அதுக்கே உங்களுக்கு நன்றி. ஈழத்தமிழர்களே, நான் இதுக்காகவே ஈழம் போய் வந்தேன். பிரபாகரன் பிறந்த இடத்தை பார்த்தேன், வளர்ந்த இடத்தை பார்த்தேன். தமிழீழ தெருக்களிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்கக்கூடியவையே என்னடா தமிழ்நாடு, வன்னிக்காடு, முல்லைத்தீவு, வணங்கா தமிழ் மண்ணு, மன்னிப்பா இந்த உலகத்தை என்று சொல்லிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஓ என்று அந்த பெண்களா விதவையாக இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படியே விழுந்தாங்க. அப்படியா என்னெல்லாம் அதை விட வேற என்ன செய்ய முடியும்? வேற ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ ஒரு கலைஞர் இருந்தாரு, போய் உண்ணாவிரத உட்கார்ந்தாரு, விட்டாரு. இப்போ இப்போ குருபக்தியை சொல்றேன் பாருங்க. ஐயா துரோணரை வில்லிபுத்துறாரு, குருபக்தியை சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் சொல்றாரு பாரு, நிற்கிற அர்ஜுனன் எதுக்கு தேர்தல் வந்து துரோணர் இருக்கிறாரு. துரோணருக்கு அர்ஜுனனுக்கு தெரியும் எதிர்த்தட்டில் இருக்கிற ஒரு துரோணர் இருந்துச்சு. ஆனா அவருக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? பானம் போடுறான், ஒரு பானம் போயிது காலுக்கு தண்ணி ஊத்துது, அடுத்த பானம் போகுது மஞ்சள் தடவுது, அடுத்த பானம் பூ போடுது. பார்க்கிறார் திருமுனை மரியா வீரா. அவன் சொல்றான் பாருங்க, மாணவன் கிட்ட எப்படி இருக்கிற சபை ஞாபகம் வச்சுக்க. யாது ஒன்றறியா என்னை இவனால் இலையிருந்த மேலின் மதிக்குமாறு விரும்புதல் கலைகள் யாவும் தீது அற தந்த உண்மை தெய்வமே என்றார். பஞ்ச பாதகம் தன்னில் உந்தன் பதயுகம் பிழைப்பதையா. ஐயா வில்லுக்கு விஜய் என்று பேர் வந்தது உங்களால் தான். யாது ஒன்று அறியா என்னை இவனெல்லாம் இலையிருந்த மேலின் மதிக்குமாறு விரும்புதல் கலைகள் யாவும் தீது அற தந்த உண்மை தெய்வம் நீ என்றால் பஞ்ச பாதகம் தன்னில் உந்தன் பதயுகம் பிழைப்பதையா. அப்படி சொன்ன உடனே அவர் துரோணர் சொல்றாரு, இந்த உடம்பு துரோணர் துரியோதன ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் செஞ்சோற்று கடன் கழித்திடுதல் வேண்டும். கூப்பிடுறார் பாரு. எம்முனை மகியா வீரா தேவதம் பகையை வென்ற வெம்முனை காணுமாறு உன் வில் விளைத்திடுக என்றார். எப்படி கூப்பிடுறான் பாரு. செல்வம் சொல்லணும்னு கேட்கணும். எம்முனை மதியா வீரா தேவதம் தேவாசுர பொருள் அவர்களை வென்றிய ஒரு அடி அடிக்கிறான் பாரு. வில்லை எடுத்து ஒரு அடி அடிச்ச உடனே திருவிழந்திரத்தை விருச்சனி கடவுளாகிய பரமேஸ்வரன் கழுத்தில் கொடுக்கிற அர்ஜுனனை கீழே காலில் பிடிக்கிறான், அப்படியே தூக்கி அடிக்கிறான். எத்தனையோ பரம்பரை உயரும் போது அங்கிருந்து கீழே வருது, அப்படியே நம்ம கீழே விட்டா புறமதுக்கு ஆரம்பிச்சு அப்படியே உட்டாப்படுறான். அப்படி உட்டாப்படுறப்ப பரமேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம அடடான்னு ஒரு வார்த்தையை படுத்துருவேன், முதல்ல அவர் தான் படுத்துறாரு. அடடா அப்படியே உலகாங்கிட்டு அடைகிறார். பரமேஸ்வரன் சொல்றான் பாரு, வா எப்பதே மதியாகிறார் தேவதம் பழகையை வந்த வெம்புனை காணுமாறு வில் நடக்குது உள்ள பழையான்னு சொல்றாரு. யார்கிட்ட? அர்ஜுன் கிட்ட. அடிக்கிறான் பாரு. இஸ்ரேல் ஈரான் அடிச்சு துவக்கிற மாதிரி சொல்றான். இவன் 96 லட்சம் உள்ள நாடு இஸ்ரேல், அவன் எத்தனையோ கோடி உள்ள நாடு. அடிச்சு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறான். ஈரானுக்கு போகணும், ஏன்னா அம்மானும் அவங்க 2 பேரும் சட்டை போட்டா உலகம் பூரா பார்த்துருந்தாங்க. அந்த
தெரியுமா அர்ஜுனா? 7 பேர் முடிய வேதம் எழுதிய தூசமையில 4 ரூபாய் 14 சாரதி சதையில் சிந்த 100 போர் நாடியோடு குடிசலை திரிய பின்னர் 6 போல் தடுக்கவில்லை ஆலயம் தானே என்று சொல்லிவிட்டு, ஐயா பாலைவனம் சோலைவனமாக வேண்டும், பசுங்கிழிகள் அங்கிருந்து பாட வேண்டும், சாலையிலே பலதமிழ் பெருக வேண்டும், சபதியிலே தமிழ் எடுத்து முழங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை இவை மாட்ட நிறைக்கும் சிறச்சாலை பக்கம் விடத்திலே தாய்மொழிக்கு உடன் பச்சை ரத்தம் வரை மாறிடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவில்லை. நன்றி. மழை பெய்து விட்ட மாதிரி இருக்கிறது. அதனால பாரதத்தை வந்து அதை வந்து பெரிய கவியாவே ஆக்கி ஐயா என்ன ஒரு செய்தி சொல்றேன். 2 கட்டும் தெரியாதவன் பார்த்தசாரதின்றவன் பாரத சொல்றான். இப்ப திட்டி வந்துட்டார் கபரி 2 கண்ணும் தெரியாதவனே சொல்றான். ஒரு 56 இன்ச்சு உடையவனுக்கு வந்து என்ன பேசுறான் தெரியுமா? பாரத மக்கள் கிட்ட பேசலன்னு சொன்னான். அப்படி மேலே விட்டு இறங்கினான். அந்த 56 இன்ச்சு யாரு தெரியும்? ஐயா நீங்க கையை நடிச்சு பிடிச்சுக்கிறேன் கோவிலுக்கு போறதுக்கு 100 பாட்டு சொல்றேன் கேளுங்க. எங்க அங்க ஆரம்பிச்சு எவனு தெரியும் உங்களுக்கு? பாரத மக்கள் கிட்ட போகலன்னு சொன்னான். இப்போ கண்ணு தெரியாதவன் பாரதம் சொல்றான். திண்டிவனத்துல மக்கள் எல்லாம் கேட்கிறாங்கன்னு சொன்னா வையவன் நீங்க நான் சொல்றப்போ ஒரே நடக்கணும். ஐயா வந்து உணர்வோட ஒன்றிவிட்டார். மொழி உணர்வு ஒன்றாகிடுச்சு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. கேட்குறாரு, உனக்கு அது பறவை தெரியல, கிளம் தெரியல, ஆடு தெரியல, எதுவும் தெரியல, அந்த பறவை மட்டும் தான் தெரியுது, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அது மாதிரி ஆகிவிட்டார் ஐயா. அவரே பாரதம் ஆகிவிட்டார். பாரதத்தின் ஒரு கதாபாத்திரம், அதாவது 2 பொருள் இருக்கு. பார்க்கின்ற பொருள், பார்க்கப்படுகின்ற பொருள், 2மே ஒன்றாகிட்டார் ஐயா. அதனால அந்த அளவு எனக்கு பேச வார்த்தை இல்லை. அதனால அவர்களை நான் இப்போது மரியாதை செய்து மகிழ்கிறோம். மகிழ்ச்சி. ஐயாவுக்கு இன்னொரு 25 ஆண்டுகள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.